ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கிளிச் ஃபைல் வந்து எப்படி வந்து ஃப்ரீ ஃபயரில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் நரோட்டோவோட ஃபைல். இப்போ உங்களுக்கே தெரியும், அப்கமிங்காக நரோட்டோ பண்டல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வந்துட்டுருக்கு. அது 2025 மேபி வர வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த நரோட்டோ பண்டலை அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃபைலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதனால் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுறதுனால துளி கூட உங்களோட ஐடி பேன் ஆகிறதோ எந்த ப்ராப்ளமும் கண்டிப்பாக கம்பல்சரி எதுவுமே வராது. எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதில் நீங்கள் வந்து இந்த கிளிச் ஃபைல் போட்டிருக்கீங்களா, இது உங்களுக்கு காமிக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு காமிக்காது. நான் உண்மையாக ஃப்ராங்காக வெளியே சொல்லிடுறேன், மற்றவங்க யாருக்குமே காமிக்காது. சரிங்களா? நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இது நீங்களோட சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஃபைலே வேறு யாராவது ஒருத்தவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கும் காமிக்கும். நீங்கள் இந்த நரோட்டோ பண்டல் போட்டிருக்கிறது ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துக்கோங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆல்வாரோ தான் இருப்பான். ஆல்வாரோ தான் இப்போ நரோட்டோவாக மாற போகிறது. நரோட்டோவோட ஃபேஸ் கட், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரிலாம் மாற போகிறது. ஸோ இது கிளிச் ஃபைல் தானே. ஸோ அதனால் ஆல்வாரோட பவர் தான் அவருக்கு இருக்கும். நரோட்டோவோட பவர்னால் அவரும் நினச்சி கூட பார்க்காதீங்க. அது வந்து ஸோ 2025 இந்த அப்கமிங் ஈவெண்ட்டில் விட்டால் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை வச்சு விளையாண்டுக்கலாம். இப்போதைக்கு உங்கள் ஆசைக்காக நரோட்டோ பண்டல் வந்து போட்டு விளையாண்டுக்கோங்க. இப்போ வந்து ஆடம் கேரக்டர் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு ஃப்ரீ ஃபயரை மேலே தள்ளி விட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அது ஒரு வீடியோவாகவும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியும்னா கூட நீங்கள் டைரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அக்சுவர் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஆப் இருக்கும், அதை கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் ஒரு ஃபைல் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணுற மெத்தட் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அது எப்படி கஷ்டமாக இருந்தால் கூட ஓகே, அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. இப்போது நான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் அந்த ஆப்குள்ளே போக போகிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொடுத்த அந்த ஃபோல்டரையும் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோல்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுங்க அந்த ஆப்குள்ளே போய்க்கலாம். அந்த ஆப்குள்ளே போயாச்சு. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக ஒரு ஃபோல்டரில். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். பாருங்கள், இது அந்த ஃபைலு. இதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை அழுத்திக்கோங்க. கரெக்டாக பார்த்து அழுத்துங்க, வேறு எதாவது அழுத்திடாதீங்க. அழுத்தினா அது மிஸ் ஆகிக்கும், ஃபைலில் மிஸ் ஆகிடும் எங்கேயாவது. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து அழுத்திக்கோங்க. அழுத்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நரோட்டோ FF. சரிங்களா? இதுதான் பாஸ்வேர்டு வந்து. இது வந்து எது கேப்ஸில் இருக்குது, எது நார்மல் லெட்டரில் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக போடுங்க. நரோட்டோங்கிறது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும். சரிங்களா? FFங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இதை பாருங்கள், இது உங்களுக்கு புரியலைன்னா நான் மேலே வீடியோவில் பாருங்கள், காமிக்கிறேன். நரோட்டோ FF அப்படின்னு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இது கரெக்டாக போட்டால் தான் வரும், இல்லைனா யாராருன்னு வந்துடும். மேலே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் வரும், நரோட்டோ பை ஸ்பீக்குன்னு ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி திருப்பி எக்ஸிட் இயர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு பாஸ்வேர்ட் கேட்காது. கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு தனியாக வந்துடும், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக வந்துடும் அந்த ஃபோல்டர். சரிங்களா? இது என்ன பண்ணணுன்னா, நான் ஃப்ரீ ஃபயர் இது பண்ணுறதுனால நான் ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃப்ரீ ஃபயர்னு போட்டிருக்கல, அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேக் வரேன், அதாவது வெளியே அப்படியே பேக் வரேன். அப்படியே உள்ளே ஃபைல்குள்ளே அப்படியே பேக் வந்துட்டு பாருங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டில் டேட்டா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கேட்கும், அப்ளை டு ஆல் அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் கொடுத்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா தான் அந்த ஃபைல் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி கேட்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஃபைல் ஒர்க் ஆகாது. இப்போ வெளியே வந்துடுங்க. ஃபுல்லாக வெளியே வந்துட்டு ஃப்ரீ ஃபயரை அழுத்தி உள்ளே வந்துக்கோங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே அதை ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு அது ஃபஸ்ட்லேருந்து வரும், அதனால் அதுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த ஃபைல் எப்படின்னா வச்சுக்கோங்க, உங்கள் ஐடி எதுவும் பேன் ஆகாது, கண்டிப்பாக பேன் ஆகாது, 100% அது கன்ஃபார்மாக சொல்லலாம். ஐடி எதுவும் பேன் ஆகாது. நீங்கள் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லா மேட்சுக்குமே இந்த கிளிச்சை போட்டு நீங்கள் விளையாடலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ போடலான்னு இருக்கும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு கொடுங்க. இப்போ பாருங்கள், ஆடம் கேரக்டர் இருக்கா, இதை மாற்றுங்க. அதாவது ஆல்வாரோ கேரக்டராக மாற்றுங்க. மாற்றும்போது பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அதுவும் இத்தனைக்கும் நரோட்டோ இதில் தமிழ் பேசுவார். அது பாருங்கள், உங்களுக்கு நான் வாய்ஸ் கொஞ்சம் என்னோடய வாய்ஸை சைலண்ட் பண்ணிவிட்டு அதை காமிக்கிறேன். பாருங்கள், கேட்குதா?
அவர் தமிழ் பேசுகிறது. தனியாக இன்னொரு வீடியோவில் காமிக்கிறாருங்க அவர் தமிழில் பேசுகிறது. கேட்குதா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கும். தமிழில் ஸ்பீச் கொடுக்கறது இன்னும் நிறைய வீடியோ இன்னும் இருக்குது. உங்களுக்கு அது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் சப்போர்ட் நிறையா கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்களும் நிறைய வீடியோ போட முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.